பொதுவா தீவிரவாதிகள் ரகசியமா ஆயுதங்கள் வாங்குவது, தாக்குதலுக்கு திட்டமிடுவது மாதிரியான விஷயங்களை பண்ணி தான் கேள்விப்படுவோம். ஆனா டெரரிஸ்ட் ஒருவரின் செயல் நாடு முழுக்க பெரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் டெரரிஸ்ட் ஒருவரின் செயல் நாடு முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்ததாக கூறப்படும் ஒரு தீவிரவாதி இந்தியாவுக்குள் ஊடுருவி வந்த பிறகு என்ன செய்தார் தெரியுமா? தன் தோற்றத்தை முழுக்க மாற்றிக்கொள்ள ஹேர் டிரான்ஸ்பிளனேஷன், டென்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நபரின் பெயர் ஷபீர் அகமது லோன். இவரை ராஜா மற்றும் காஷ்மீரி என்ற பெயர்களாலும் அழைத்ததாக கூறப்படுகிறது. டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் இவரை கைது செய்திருக்கிறது. விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்களும் வெளிவந்துள்ளன. போலீசார் தகவல்படி இவர் இந்தியாவில் ரகசியமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த போது தன் முகத்தையும் தோற்றத்தையும் மாற்ற முயற்சி செய்து அதற்காக ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள ஒரு கிளினிக்கில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதற்காக சுமார் 1.5 லட்சம் ரூபாய் வரை செலவழித்திருக்கிறார் அந்த தீவிரவாதி. தொடர்ந்து தன்னுடைய பற்கள் இன்னும் அழகாக தெரிய டென்டல் ட்ரீட்மெண்ட்டும் செய்திருக்கிறார். விசாரணை அதிகாரிகள் சொல்வதன்படி இவர் தனது தோற்றம் குறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளார். இதை கேட்ட பலரும் இவர் தீவிரவாதியா இல்லை பியூட்டி இன்ஃபுளுசரா என்று சமூக வலைதளங்களில் கமெண்ட் செய்து வருகின்றனர். ஆனால் போலீசார் இதை சாதாரண விஷயமாக பார்க்கவில்லை. ஏனெனில் ஒரு தீவிரவாதி தன் முகத்தையும் தோற்றத்தையும் மாற்றிக்கொண்டால் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அவனை அடையாளம் காண்பது கடினமாகிவிடும். அதனால் இந்த சம்பவத்தை ஒரு பாதுகாப்பு சவாலாகவே பார்க்கிறார்கள். மேலும் விசாரணையில் இந்த தீவிரவாதி பாகிஸ்தானில் பயிற்சி பெற்றதும் முன்பே இந்தியாவில் தாக்குதல் நடத்த முயன்றதும் தெரிய வந்துள்ளது. 2005இல் டெல்லியில் சூசைட் அட்டாக் நடந்து வந்த போது கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு இவர் வங்கதேசத்துக்கு தப்பி சென்று அங்கிருந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்களை ஒருங்கிணைத்ததாக விசாரணை அமைப்புகள் சந்தேகிக்கின்றன. இதற்கிடையில் இன்னொரு சம்பவமும் வெளியாகியுள்ளது. முகமது உஸ்மான் ஜட் என்ற மற்றொரு லஷ்கர் தொடர்புடைய நபர் காஷ்மீரில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்ததாகவும் தகவல் வந்தது. அவருக்கு பல வருடங்களாக முடி உதிர்வு இருந்ததால் கான்பிடன்ஸ் குறைந்ததாக விசாரணையில் கூறியிருக்கிறார். இதையெல்லாம் பார்த்த மக்கள் இந்தியா வந்தது தாக்குதலுக்கா இல்லை மேக் ஓவர்கா என்று கேள்வி கேட்டு கலாய்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இதுக்குள் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. இப்போது தீவிரவாத அமைப்புகள் ஆயுதங்களோடு மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி, ஃபேக் ஐடென்டிட்டி, காஸ்மெட்டிக் மாற்றங்கள் போன்றவற்றையும் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கலாம் என்பதற்கான சிக்கலான பாதுகாப்பு அமைப்புகள் இதை பார்க்கின்றது. அதனால் இந்த சம்பவம் சாதாரண செய்தி இல்லை. ஒரு மனிதன் தன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு எவ்வளவு எளிதாக மறைந்து செயல்பட முடியும் என்பதற்கான எச்சரிக்கையாகவும் இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது.